மக்கள் பணிக்கு வருவதற்கு முன்னாலேயே எம்ஜிஆர் வந்து மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக பிரீதா செய்தது வந்து விஜயகாந்த் சார் நிறைய செஞ்சிருக்காங்க. இவர்களும் பேசப்படுறாங்க. ஆனால் விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவரை மக்களுக்கு அரசியல் வாரத்துக்கு முன்னாடி எதுவும் செஞ்சது மாதிரி தெரியல. இப்போ வந்துட்டு சின்ன சின்ன நாட்டுக்கு உதவி பண்ணுறாரு. அவர் அரசியலை ஜொலிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? எப்படி அவரை ஒரு நடிகராக அவரை எப்படி பார்க்குறீங்க? அரசியலை ஜெயிக்க முடியுமா? விஜயகாந்த் சார் இடத்தை பிடிப்பதற்கு முயல்வதாக ஒரு தோற்றம். விஜயை வந்து தமிழகம் முழுவதும் பட்டி தேர்த்தி எங்கும் கொண்டு போய் சேர்த்தவர் கேப்டன் செந்தூர பாண்டி படத்தில். எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் சின்ன வயசுலேருந்து இருந்தவர். அதனால் விஜய் வந்து நான் எப்பவும் சொல்கிற மாதிரி எங்கள் வீட்டு பையன்தான், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சினிமா வேறு, அரசியல் வேறு. இதை நான் விஜய்கிட்டயே நேரடியாக பல முறை சொல்லியிருக்கேன். ஆனாலும் அவர் இன்னைக்கு அவ்வளோ பெரிய பிஸ்னஸை விட்டுட்டு அவ்வளோ பெரிய இன்னைக்கு ஒரு சினிமா துறையில் இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வரார். அது நம்ம பாராட்டணும். முதல்ல இன்னைக்கு வரணும்னு நினைக்கிறாரு, இளைஞராக இருக்காரு. என்ன சாதிக்க போறார், என்ன சரித்திரம் படைக்க போறார் அப்படிங்கிறத உங்களை மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல அவர் வந்து 4க்கு 4 ரூம்ல உட்காந்து பேசுறதை விட்டுட்டு பொது வேலைக்கு வரணும், மக்களை சந்திக்கணும், பத்திரிகையாளரை சந்திக்கணும், மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கணும். அப்பதான் அரசியல்ல நம்மளால நிலைச்சு நிற்க முடியும். இதை விஜய்கிட்டே நான் சொல்லியிருக்கேன். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது. நேத்தே நான் வந்து பிரஸ் மீட்ல இதை சொல்லிட்டேங்க. அண்ணன் தம்பிகளாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இன்று நேற்று இல்ல, எத்தனையோ வருஷமா இங்க வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. இவ்வளோ வருஷம் வராத புது பிரச்சனையா இப்ப வருது. இதுக்கு பின்னாடி முற்றிலும் அரசியல் தான் இருக்கிறது. மதத்தை பிரித்து ஜாதியை பிரித்து அரசியல் பண்ணதான் பாக்குறாங்களே ஒழிய உண்மையில் சகோதர சகோதரிகளாக வாழ்கின்ற இந்துக்கள் மத்தியிலோ இஸ்லாமியர்கள் மத்தியிலோ எந்த பிரிவினும் இல்லை. எனவே இது மாதிரி மதத்தை தூண்டி அரசியல் செய்வது மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம். இது எப்போதுமே திமுக ஆட்சியிலுக்கு வந்தா இது மாதிரி விஷயங்களை செய்வது அவங்களுடைய வழக்கம். அதனால நிச்சயமாக இது உடனடியாக முற்றிலுமாக நிறுத்தப்படணும். இதற்கு இப்பயே முற்றுப்புள்ளி வச்சோம். இது தொடரக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு அபாயத்தை உருவாக்கும். உறுதிப்படுத்திய தகவல் இல்லை இருந்தாலும் கூட கூட்டணி வந்து அமைகிற பட்சத்தில் 2020 விஜய் எந்த கூட்டணிக்கு வர்றாரோ அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் தான் வருவாரு அப்படின்னு பேசப்படுது. வந்த உடனே முதலமைச்சர் வேட்பாளராக இந்த இருக்கிற கட்சியெல்லாம் ஏற்றுக்குவாங்களா? கூட்டணியில நீங்க விஜய் கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, இது வந்து விஜய் வராரா, முதல்வர் வேட்பாளரை கேட்கிறாரா, எந்த கூட்டணிக்கு வராரு, இது எதுவுமே நமக்கு தெரியாது. நீங்க அவர்கிட்ட தான் இதுக்கான பதில் கேட்கணும். விஜய் பத்தி கேள்விக்கு என்கிட்ட பதில் கேட்டா என்ன வந்து சொல்ல முடியாது. தேமுதிகவை பத்தி கேளுங்க, நாங்க சொல்றோம். அதனால என்ன நான் சொல்றேன்னா, உடனே வந்த உடனே முதல்வர் ஆயிரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிறவங்கன்னு முதல்வரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. உதயா மட்டும் உடனே வந்த உடனே துணை முதல்வர் ஆகலாமா அப்படின்னு மக்கள் கேள்வியை நான் கேட்கிறேன். வந்து ஒரு 3-4 வருஷத்திலேயே சாதாரண உறுப்பினராக வந்தாரு, எலெக்ஷன் கேம்பெயின் போனாரு, அதுக்கு அடுத்து பார்த்தா எம்எல்ஏ ஆனாரு, உடனே அமைச்சர் ஆனாரு, இன்னைக்கு துணை முதல்வர் ஆயிட்டாரு. ஜஸ்ட் எல்லாமே 3-4 இயர்ஸ்க்குள்ள. அப்ப அதை மக்கள் ஏத்துக்கிறாங்களா அப்படின்ற கேள்வியை மக்கள் கேள்வியாக நான் முதல்வரை கேட்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து யார் கூட கூட்டணி, யாரோட வரப்போகிறார் என்பதை விஜய் தான் தெளிவுபடுத்தணும். அதை பத்தி நான் என்னோட கருத்து இந்த நேரத்தில் சொல்ல முடியாது. இல்ல, டெல்லியில வந்து கெஜ்ரிவால் வந்து தோல்வி விட்டுருக்காருங்க. அதுக்கு என்ன ரீசன்ன்றதை எங்க கட்சியும் டெல்லியில இருக்கு விசாரிச்சோம். தொடர்ந்து 10-15 வருஷமா வந்து ஆம் ஆத்மி கட்சி தான் அங்க ஆட்சியில இருந்தாங்க. அவர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள், நிறைய பிரச்சனைகள் வந்தது. அவராலையுமே அந்த ஊழல்ல இருந்து நிரூபிச்சு முடிஞ்சு வெளியே வர முடியல. யூஸ்வலாவே நம்மளுக்கே தெரியும், தமிழ்நாட்டிலேயே 5 வருஷம் அவங்க 5 வருஷம் இவங்க மாத்தி மாத்தி ஓட்டு போடுறதா நம்ம மக்களுடைய மனநிலை. அந்த வகையில் இந்த முறை கெஜ்ரிவால் வந்து வெற்றி பெறல. மிகப்பெரிய கேப்புக்கு அப்புறம் இன்னைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. சென்ட்ரல்லையும் அவங்க தான், கேபிட்டல்லையும் அவங்க தான். என்ன அவங்க சாதிக்க போறாங்க என்பதை நிச்சயம் வெயிட் பண்ணி பார்ப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.